ஏப்ரல் 27வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். 2400 பேரை ஏற்றிச் சென்ற ஐக்கிய அமெரிக்காவின் சுல்தானா என்ற நீராவிக் கப்பல் தென்னசிக்கருகில் வெடித்து மூழ்கியதில் 1700 பேர் உயிரிழந்தனர். பராக் முதன்முறையாக கணினிச் சுட்டியை அறிமுகப்படுத்தியது 1981. உருசியா மற்றும் 12 முன்னாள் சோவியத் குடியரசுகள் அனைத்துலக நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியில் உறுப்பு நாடுகளாக இணைந்தன. 1992. காபோனில் லிப்ரவில் அருகே இடம்பெற்ற விமான விபத்தில் சாம்பியாவின் தேசிய காற்பந்தாட்ட அணியினர் அனைவரும் கொல்லப்பட்டனர். 1993. தென்னாப்பிரிக்காவில் முதற் தடவையாக கருப்பினத்தவரும் வாக்களித்து மக்களாட்சி முறையிலான தேர்தல் இடம்பெற்றது. 1994. நாசாவின் பயணியர் 10 விண்கலத்துடன் கடைசி தடவையாக தொடர்புகள் கிடைத்தது. 2002. ஏர்பஸ் A380 வானூர்தி தனது முதலாவது சோதனை பறப்பை மேற்கொண்டது. 2005. ஐக்கிய அமெரிக்காவில் அலபாமா, மிசிசிப்பி, ஜோர்ஜியா, டென்னசி மாநிலங்களில் 205 சுழல் காற்றுகள் தரை தட்டியதில் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 2011. இஸ்ரேல் இனவெறி குற்றங்களைச் செய்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. 2021. நீண்ட விண்வெளி பயணத்தில் பணியாற்றிய முதல் கருப்பின பெண்ணான ஜெசிகா வாட்கின்ஸ் உட்பட 4 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற ஸ்பேஸ்எக்ஸ் க்ரூ டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. 2022. சந்திரனின் மண்ணை போன்ற அமைப்பிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்த ஒரு வெற்றிகரமான செயல் விளக்கத்தை நாசா அறிவித்துள்ளது. 2023. இந்தியாவின் அவுரங்காபாத்தில் உள்ள ஒரு தையல் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். 2024. இந்திய கடற்படை கப்பல் எதிர்ப்பு துப்பாக்கிச் சூட்டு பயிற்சிகளை நடத்திய வேளையில் சுமார் 272 பாகிஸ்தான் நாட்டினர் அட்டாரி, வாகா எல்லை வழியாக இந்தியாவிலிருந்து வெளியேறினர். 2025.